நேற்றைய தினம் பங்குனி உத்திரம். எல்லா கோவில்லையும் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடந்திருக்கும். நானும் சுவாமியோட திருக்கல்யாணம் பார்க்க எனக்கு எப்போது ரொம்ப பிடிச்ச முகப்பேர் பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருந்தேன். நேற்று ஈவினிங் நான் கோவிலுக்கு வந்தபோது மணி 6 இருக்கும். அப்போது பெருமாளை மட்டும் வச்சுருந்தாங்க. நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டுருந்தா எல்லோரும் சீர் எடுத்துகிட்டு போயிட்டு தாயார் அம்மாவை அழைச்சிட்டு வந்தாங்க. வாழைப்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ், பிஸ்கெட், சாக்லேட், மாலை, பூன்னு நிறைய தட்டில் சீர் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாவை அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போது பெருமாளும் அம்மாவும் எதிரெதிர இருக்காங்க. சுவாமியோட திருக்கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விளையாட்டுக்களெல்லாம் நடத்தினாங்க. எனக்கு சுவாமியோட ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் காலத்தில் திருப்பதி மலை மேலே பிரம்மோற்சவம் செய்கிறதுக்கு இடம் இருக்காதான். அப்போ பெருமாளை கீழே அழைச்சிட்டு வந்து தான் பிரம்மோற்சவம் செய்வாங்களாம். அதை பார்த்து ராமானுஜர் அப்போ சொன்னாராம், சுவாமியை மலை மேலே இருந்து கீழே அழைச்சிட்டு போகிறதுக்குள்ளே சுவாமிக்கு டயர்டாகிடும், பிரம்மோற்சவத்தில் சிறப்பாக சுவாமியால் கலந்துக்க முடியாது, அதை ரசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருமலை மேலேயே இடத்த அரேஞ்ச் பண்ணி ராமானுஜர் தான் திருமலை மேலேயே பிரம்மோற்சவம் நடக்க எல்லா ஏற்பாடும் செஞ்சாராம். எனக்கு இந்த கல்யாணம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்தது. சுவாமி இந்த விளையாட்டுக்களெல்லாம் முடியறதுக்குள்ளே நிறைய டயர்டான மாதிரி இருந்தது. இந்த விளையாட்டுக்களெல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு புது வஸ்திரம் எல்லாம் கொடுத்துட்டு திருக்கல்யாணம் செஞ்சாங்க. இப்போ திருக்கல்யாணம் நடக்குது. பெருமாள் மேலே மாங்கல்யம் வச்சு அதை தாயார் நமக்கு செலுத்தினாங்க. அது முடிச்சப்பறம் 2 பேருக்கு புஷ்ப அபிஷேகம் சொல்லிட்டு பூலையே அபிஷேகம் பண்ணாங்க. அது முடிஞ்சப்பறம் எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் தந்தாங்க, கல்கண்டு தந்தாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ், குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்னு அங்கே இருக்கிற எல்லா சீர்தட்டியும் எடுத்து எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது அம்மி மிதிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த சடங்கு பண்ணாங்க. சடாரி எடுத்துகிட்டு அந்த அம்மி மேலே வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் உருட்டுற விளையாட்டு இதுவும் கோவிலில் நடந்தது. ஒவ்வொன்றும் ரொம்ப பொறுமையாக ரொம்பவே நல்லா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இது பூ விளையாட்டுன்னு சொல்லிட்டு பூ பால் மாதிரி பண்ணி அதை தூக்கி போட்டு எல்லோரும் விளையாடணும். எல்லாருக்கிட்டேயும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சுவாமிக்கு நிறைய பூ போட்டு அபிஷேகம் பண்ணாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு லாஸ்ட்டில் பிரசாத பையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாருக்கும் அன்னதானமும் தந்தாங்க கல்யாணம் முடிஞ்சப்பறம். இதெல்லாமே முடியறதுக்குள்ளே நைட் ஒரு 9 o'clock ஆச்சு. 9 o'clock தான் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரத்துக்குள்ளே 9:30 ஆச்சு. நேற்று சூப்பராகவே போச்சு டே.